Welcome to Science of Universe. இதான் நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா பார்ட் 1 உடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அந்த பார்ட் 1 நீங்கள் பார்த்துட்டு இந்த பார்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த யூனிவர்ஸ் முழுவதும் வெற்றிடத்தால் ஆனதுன்னு நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வெற்றிடத்தில் இந்த சன் இருக்கிறதா நம்ம நினச்சிக்கலாம். இந்த சன் என்ன செய்யும் அப்படின்னா இந்த வெற்றிடத்தில் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும். ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறத விட இந்த வெற்றிடம் சொல்கிறது அந்த வெற்றிடமே ஒரு ஃபோர்ஸ் தான். அந்த இடத்துல நம்ம மாஸை வைக்கும்போது அந்த மாஸ் என்ன செய்யும் அப்படின்னா அந்த வெற்றிடத்தை ஆக்டிவேட் பண்ணும். இதை தான் நம்ம ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மாஸ் ஃபோர்ஸை எப்படி கிரியேட் பண்ணுது இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு தனி டாப்பிக்காகவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த சன் உருவாக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் ஆனது யூனிவர்ஸ் முழுவதும் பரவி இருக்காது. அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ தூரம் பரவி இருக்கும் அப்படின்னா இந்த சன்னினுடைய மாஸை பொறுத்தது. இந்த சன்னினுடைய மாஸ் மற்றும் அதனுடைய அடர்த்தி, குவான்டிட்டி ப்ளஸ் டென்சிட்டி, இதை பொறுத்து தான் இந்த சன்னில் இருந்து உருவாக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸின் டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். இந்த சன் உருவாக்கக்கூடிய ஃபோர்ஸினுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னா பாருங்க, இங்கே இருந்து இவ்வளோ தூரம் இந்த டிஸ்டன்ஸுக்குள்ளே இருக்கிறதா நம்ம வச்சுக்கலாம். இந்த சன் வந்து ஒரு சைடு மட்டும் உருவாக்காது. ஏன்னா அந்த சன் வந்து முழுவதும் மாசுங்கிறதுனால அனைத்து டைரக்ஷன்லையும் இருக்கும். இப்படி எல்லா பக்கமும் இப்படி இதனுடைய ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸினுடைய அளவும் சேமாக தான் இருக்கும். இந்த சைடு அதிகமாகவும் இந்த சைடு கம்மியாலாம் இருக்காது. இந்த சூரியனை சுற்றி முழுவதும் ஒரே ஃபோர்ஸை வந்து அது வெளியிட்டிருக்கும். அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ தூரம் போதும் அதை தான் நம்ம சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சோலார் சிஸ்டம். இந்த சூரியனுடைய அந்த சோலார் சிஸ்டத்தினுடைய அந்த லென்த், அதனுடைய சைஸ் ஆனது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா இந்த சன்னினுடைய மாஸை பொறுத்தது. இந்த சன்னுடைய மாஸை பொறுத்து தான் அந்த சோலார் சிஸ்டத்தினுடைய எல்லையானது அமைக்கப்பட்டிருக்கும். இந்த சூரியனை சுற்றி ஃபோர்ஸும் சூரியனை போலவே கோள வடிவத்தில் தான் இருக்கும். இந்த ஃபோர்ஸை தான் நம்ம சோலார் சிஸ்டம்னு சொல்கிறோம். இந்த சோலார் சிஸ்டத்தில் 9 கோள்கள் இருக்கிறதா நம்ம சொல்கிறோம். அதாவது 9 பிளானட்ஸ் இதில் இருக்குது. இந்த 9 பிளானட்ஸும் இந்த சோலார் எல்லைக்கு உட்பட்ட பிளானட்ஸ். இப்போ இந்த சோலார் எல்லையை விட்டு வெளியில் போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம இந்த சோலார் சிஸ்டத்தில் எடுக்க மாட்டாங்க. இந்த சோலார் சிஸ்டத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த பிளானட்ஸை இந்த சிஸ்டத்துக்கு கூட சேர்க்க மாட்டாங்க. எதனால் அப்படின்னா இந்த கோள்கள் சூரியனை சுற்றி வராது, அது தனித்து தான் இருக்கும். அதனால தான் அதை வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ளே எடுக்க மாட்டாங்க. எந்த மாஸாக இருந்தாலும் சரி, அதாவது பிளானட்ஸ் இந்த ஃபோர்ஸுக்கு உள்ளே வரும்போது அது இந்த சோலார் சிஸ்டத்தோட எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ பாருங்க, இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக அவங்களுக்கு போட்டிருக்கிறேன். அந்த ஸ்ட்ரைட் லைனுக்குள்ளே ஏதாவது ஒரு பிளானட் வருதுன்னு வச்சுக்காங்க. இப்போது நம்ம எர்த்து தான் இருக்குது அப்படின்னா எர்த் அல்லது ஏதாவது ஒரு மாஸ் இந்த இடத்துக்குள்ளே இந்த ஃபோர்ஸுக்குள்ளே வருது அப்படின்னா இந்த மாஸானது சூரியனுக்குள்ளே இந்த ஃபோர்ஸின் மூலமாக ஸ்ட்ரைட்டாக உள்ளே இழுக்கப்படும். இப்போது இது வந்து எர்த்துன்னு வச்சுக்கலாம். இதான் எர்த் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது இதுக்குள்ளே அந்த எர்த்து வருது அப்படின்னா சூரியனுக்கு உள்ளே போய் விழுந்துடும். அதுவே இந்த எர்த்து வந்து இந்த ஃபோர்ஸுக்கு வெளியில், அந்த ஃபோர்ஸினுடைய எல்லைக்கு வெளியில் இருக்குது அப்படின்னா இந்த எர்த்தானது சூரியனுக்குள்ளே வராது. இது வந்து இந்த சோலார் சிஸ்டத்துக்கு வெளியில் போயிடுது. இதை வந்து சோலார் சிஸ்டத்துலேயே சேர்க்க மாட்டாங்க. வேறு எந்த ஒரு மாஸ் எதாக இருந்தாலும் சரி, அது ஸ்ட்ரைட்டாக சூரியனுக்குள்ளே போய் விழுந்து அழிஞ்சு போயிடும். ஆனால் இப்போ என்ன நடக்குது பாருங்க, அந்த எர்த்தானது ஸ்ட்ரைட்டாக சூரியனுக்குள்ளே போகாமல் சூரியனை சுற்றி வருது. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த சன் உருவாக்கி இருக்கிற அந்த ஃபோர்ஸினுடைய ஸ்ட்ரென்த் ஆனது இந்த சோலார் சிஸ்டம் முழுவதும் ஒரே பவராக இருக்குமா அப்படின்னா இருக்காது. அது எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த சன்னுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னா இந்த இடத்துல இருந்து அதை வந்து நம்ம ஃபோர்ஸ் ஒரு லேயராக பிரிக்கலாம். சன்னில் இருந்து இந்த இடத்து வரைக்கும் இருக்கக்கூடிய
ஃபோர்ஸினுடைய அந்த பவர் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இதில் இருந்து இது வந்து நம்ம ஒன்றுன்னு வச்சுக்கலாம். இதில் இருந்து அடுத்த செகண்ட் லேயர், இந்த செகண்ட் லேயரில் அந்த ஃபோர்ஸினுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா இதை விட இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ மூணாவது லேயர், இப்போ இந்த மூணாவது லேயரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாவது லேயரை விட கம்மியாக இருக்கும். அதே போல் தான் இந்த நாலாவது லேயரில் இந்த மூணாவது லேயரை விட ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். அதாவது சூரியனுக்கு பக்கத்தில் அதை இழுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். 2ல் அதை விட கம்மியாக இருக்கும், 3ல் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 4ல் அதை விட கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி 4 லேயராக பிரிக்கப்பட்டிருக்கு. சூரியனை சுற்றி அந்த பூமி வரும்போது ஒரே ஸ்பீடாக சுற்றி வரலை. அதுக்கு காரணமும் இந்த ஃபோர்ஸினுடைய இந்த மாற்றம் தான். இந்த சோலார் சிஸ்டத்தில் இப்படி 4 லேயர் தான் இருக்கணும் இல்லை, நிறைய லேயர்ஸ் இருக்கும். நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் அப்படி ஒரு 4 லேயர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். பாருங்க, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேயர் 1ல் வந்து இழுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து ஒரு 1000 நியூட்டன். எக்ஸாம்பிளுக்காக தான் 1000 நியூட்டன் இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட்ல 1000 நியூட்டன். இப்போ இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 800 நியூட்டன், இந்த இடத்துல ஒரு 500 நியூட்டன், இந்த இடத்துல ஒரு 300 நியூட்டன். இப்படி இழுக்கக்கூடிய சக்தியானது இருக்கும். இதுக்கு நம்ம வெளியில போக போக குறைஞ்சி கடைசியில் அந்த இழுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து 0வா ஆயிரும். இப்போ பாரு, இதுதான் அந்த ஃபோர்ஸினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் 0 தான், எண்டு பாயிண்ட்டும் 0 தான். அதாவது இந்த சூரியனுக்கு உள்ள அந்த இழுக்கக்கூடிய ஃபோர்ஸ் இருக்காது. இப்போ எல்லாமே எல்லா சைட்லையும் இருக்கிறதுனால இங்கே வந்து ஒரு அழுத்த விசை தான் இருக்கும். அந்த இழுக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் 0 தான், எண்டு பாயிண்ட்டும் 0 தான். இந்த நடுவுக்கு உள்ள அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியில் தான் அந்த இழுக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆனது இருக்கும். இப்போ இந்த ஃபோர்ஸினுடைய டிஃபரன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ பாருங்க, இதில் வந்து எல்லா ஃபோர்ஸுமே நேர் லைனில் இருக்குது. இதில் வரக்கூடிய அந்த கோள்கள் பிளானட்ஸ் எப்படி சூரியனை சுற்றுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த சூரியன் இருக்கும் பொழுது இந்த ஃபோர்ஸ் ஆனது ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது. இப்போ இங்கே என்ன நடக்குது பாருங்க, இந்த சூரியனானது ரொட்டேட் ஆகுது. சூரியன் இப்படி ரொட்டேட் ஆகும்போது இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா இப்படி கருடாக மாறும். இந்த ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்காது. இந்த சூரியன் சுத்தாமல் ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். சூரியன் சுற்றுறதுனால இங்கே என்ன நடக்குது பாருங்க, இந்த ஃபோர்ஸ் வந்து இப்படி பெண்டாகி ஒரு கருடை உருவாக்குது. இப்படி கருடாக இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் ஆனது இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல முடியுது அப்படின்னா இப்படி ஒரே லைனாக இருக்காது. அது வந்து ஒவ்வொரு லேயர்லையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கருடு லைன் வந்து ஒவ்வொரு லேயர்லையும் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த சோலார் சிஸ்டத்தில் நான் 5 லேயர் எடுத்துக்கிறேன். இந்த 5 லேயர்லேயே ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் லேயர் இந்த லேயர் எடுத்துக்கலாம். இந்த லேயர் 1ல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற ஃபோர்ஸ் பாருங்கள், இப்படி ஸ்ட்ரைட்டாக சூரியனோட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த சுழல் ஃபோர்ஸ் ஆனது இந்த டைரக்ஷனில் இப்படி இருக்கும். அதனால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த எல்லைக்கு உள்ள இந்த லேயருக்கு உள்ள வர்ற எந்த மாசாக இருந்தாலும் சரி அது வந்து சூரியனை சுத்தாது, ஸ்ட்ரைட்டாக சூரியனுக்கு உள்ளேயே போயிடும். இந்த லேயருக்கு உள்ளே இருக்கிறது, ஏன்னா இது சூரியன்லேருந்து ஸ்ட்ரைட்டாக உருவாகி இருக்கிற இந்த ஃபோர்ஸ் சூரியன் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸில் வந்து ஃபோர்ஸும் அதிகமாக இருக்கும். இந்த லேயருடைய அந்த சர்க்கிளும் கம்மியாக இருக்கிறதுனால இதுக்குள்ளே வர எந்த மாசுமே சூரியனுக்கு உள்ளே விழுந்துடும். அதனால் சூரியன்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு எந்த பிளானட்டும் இருக்காது. லேயர் 2ல் பாருங்கள், இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துலேருந்து கிரியேட் ஆகிற ஃபோர்ஸ் பாருங்கள் டைரெக்டாக சூரியனில் கனெக்ட் ஆகாமல் இப்படி வரும். இப்படியே வந்து இதில் ஒரு ஃபோர்ஸ் இந்த பாருங்க, இந்த லேயரை உள்ள கட் பண்ணி பாருங்க இப்படியே வரும். இப்படி கனெக்ட் ஆகி உள்ள போகுது. இந்த ஃபோர்ஸ் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி அப்படியே உள்ள வந்து இப்படி வருது. இப்போ இந்த இடத்துல இருந்து பாருங்க அப்படி கொஞ்சம் தான் உள்ள வரும். அப்படி கொஞ்சம் உள்ள வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸில் ஏதாவது உள்ள கனெக்ட் ஆகி அப்படியே அதுக்கு மேலே அப்படி போகும். எதுக்காக அப்படின்னா இதில் கொஞ்சம் ஏரியா இருக்குது. சூரியன் பாருங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியா இருக்கும். இப்படி வெளியில் போக போக அதனுடைய ஏரியா அதிகமாக அதிகமாக வெளியில் இருந்து வர ஃபோர்ஸ் எல்லாமே ஒரு சின்ன ஏரியாவுக்குள்ளே போய் மீட் பண்ணணும். அதனால் ஒவ்வொன்றும் ஓவர்லேப்பிங் ஆகும். இப்போ இந்த இடத்துல வர்றது இந்த மாதிரி எல்லாமே இந்த லேயர்லேருந்து வரக்கூடிய எல்லா ஃபோர்ஸுமே பாருங்கள் இப்படி தான் இருக்கும்.
இப்படி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி சுற்றி ஒரு லேயராக வரும். இப்போ இங்கே வந்து இந்த ஏரியாவுக்குள்ள இந்த பாயிண்ட் வந்து 1000 நியூட்டன் பண்ணி போட்டிருந்தோம். இங்கே 800 நியூட்டன். இப்போ இப்படி ஒவ்வொரு லேயராக இருக்குது. இப்போ அதே போல் தான் இந்த 600 இந்த ஃபோர்ஸுக்கும் எப்படி இருக்குதுங்கிறத நான் இப்போ காட்டுறேன். இந்த ஃபோர்ஸும் பாருங்க அதே மாதிரி தான். இப்படியே வந்து இந்த க்ரீன் ஏரியாவுக்கு உள்ளே வருது பாருங்க. உள்ளே வந்து இப்படியே ஒரு சுற்றுது. அப்படியே கனெக்ட் ஆகி அதுக்கப்புறம் ரெட் லைனுக்கு உள்ளே வருது. அதுக்கப்புறம் சுற்றி எல்லாமே வந்து அந்த சூரியனில் வந்து எப்பயும் டச் ஆகிடும். ஏன்னா இந்த ஃபோர்ஸை உருவாக்குறதே இந்த சன்னு தான். இதே மாதிரி இப்படி எல்லா ஃபோர்ஸும் இந்த மாதிரி தான் போகும். இப்படியே ஒவ்வொரு லேயருக்கும் இந்த ஃபோர்ஸ் ஆனது ஒரு சுழல் விசையை ஒரு பாதையை உருவாக்குது. இந்த சூரியனை சுற்றி சுழல் விசையானது எப்படி லேயராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. ஒவ்வொரு லேயர்லேயும் எவ்வளவு அந்த பவர் அந்த இழுக்கக்கூடிய அந்த சக்தி இருக்குதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் லேயரில் அதனுடைய சக்தி இழுக்கக்கூடிய அந்த பவரானது அதிகமாக இருக்குது. ஆனால் அதனுடைய ஏரியா அந்த சர்க்கிள் கம்மியாக இருக்குது. ரெண்டாவது இதில் பாருங்க, அதனுடைய பவர் வந்து லேயர் 1 விட கம்மியாக இருக்குது. ஆனால் ஏரியா அதிகரிக்குது. அப்படியே போக போக அதனுடைய ஃபோர்ஸ் கம்மியாகிட்டே வரும். ஆனால் அதனுடைய ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதனால தான் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோள்கள் சூரியனை வேகமாக சுற்றி வரும். அது மூவ் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸும் அதிகமாக இருக்கும். அதே போல் அதனுடைய ஸ்பீடும் அதிகமாக இருக்கும். அப்படியே போக போக அதனுடைய வேகமும் கம்மியாகிட்டே இருக்கும். ஒரு சுற்றி வர்றதுக்கு அதை எடுத்துக்கொள்கிற நேரமும் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஏரியாவும் அதிகம், அதனுடைய பவரும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அது மெதுவாக தான் மூவ் ஆகி வரும். ஆனால் அது ஏரியாவும் அதிகமாக சுற்றி வரணுங்கிறதுனால அதனுடைய அந்த ஒரு சுத்துக்கான நேரமும் அதிகமாக இருக்கும். இப்போ இங்கே நல்லா பாருங்க, எல்லா ஃபோர்ஸுமே ஒரு சர்க்கிளாக தான் இருக்கும். பாருங்க, லேயர் 1, லேயர் 2, லேயர் 3, லேயர் 4, லேயர் 5 இந்த 5 லேயருமே ஒரு சர்க்கிளான ஒரு அமைப்பை தான் உருவாக்கி இருக்குது. அதாவது இந்த சூரியனுடைய அந்த சோலார் சிஸ்டம் வந்து ஒரு வட்ட வடிவத்தில் தான் இருக்குது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய கோள்கள் மட்டும்தான் நீள்வட்ட பாதையில் சுற்றுது. அது எப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.